தோழர்களே, குட்டி ஸ்டோரியில பெண்கள் கிட்ட ரயிலுக்குள்ள ஏறி வம்பிழுத்த ஒரு ஆளு அடி வாங்கி கைகால் ஒடிஞ்சு காவல்துறை கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்காரு. வேற லெவல் சம்பவத்தை தமிழ்நாட்டு பெண்கள் செஞ்சிருக்கிறாங்க. என்ன நடந்தது தோழர்களே? இந்த ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், ரயிலா இருக்கட்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் கடந்த 2-3 வருஷமா நம்ம ரொம்ப பாக்குறோம். அதுலயும் வடக்கெல்லாம் சுத்தமா மனுஷங்க போகவே முடியாது. அப்படியான ஒரு சூழலை பாக்குறோம். ஏற்கனவே டிக்கெட் எடுக்காம வந்து உட்கார்ந்துகிட்டு நம்ம ரிசர்வ் பண்ண நம்மளுடைய பெட்டியில ஏறி நம்மளுடைய சீட்ல உட்காந்துக்கிட்டு நமக்கே இடம் விட மாட்டாங்க. வடக்கெல்லாம் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. டிக்கெட்டே எடுக்கிறதுல ரயில்வேல போறதுக்கு, டிராவல் பண்றதுக்கு. அதெல்லாம் தாண்டி என்ன நடக்குதுன்னா, பெண் குழந்தைகள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம அவங்க பாலியெல்லாம் அத்துமீறுவதற்கான சூழல் அதுல இருக்கு. இத்தனைக்கும் ரயில் பெட்டியலுக்குள்ள காவலர்கள் உண்டு, ரயில்வே போலீஸ் இருக்கிறாங்க. ஆனா அதை தாண்டி இது நடந்துகிட்டே தான் இருக்கு. சில நேரங்கள்ல காவல்துறையும் இந்த வேலையை பாக்குது. வடக்க ஒரு ரயில் பெட்டியில ஒரு பாப்பா பயணம் பண்றாங்க, ஒரு சின்ன குழந்தை. அந்த பொண்ணு கிட்ட ஒரு போலீஸ் உட்கார்ந்துகிட்டு ஆபாசமா தொடுறாரு. அந்த பொண்ணை நைஸா வந்து பாலியலா அபியூஸ் பண்றாரு. அந்த குழந்தை தவிச்சு போயிருக்கு. அப்புறம் அதை பார்த்துட்டு 4 பேர் அடிச்சு சாத்தி அந்த ஆளை கீழே இறக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சாங்க. இது நடந்தது போனாண்டு தொடக்கத்துல ஒரு நடந்துச்சு. சித்தூர் போயிட்டு இருந்த கோவை இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ், இந்த ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறாங்க மக்கள், பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பயணத்துல ஒரு நிறைமாத கர்ப்பிணியும் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நிறைமாத கர்ப்பிணி என்ன பண்றாங்க, டாய்லெட் போறதுக்காக வர்றாங்க. வர்ற இடத்துல 2-3 பேர் நின்னுகிட்டு அவங்கள கலாட்டா பண்ணி பாலியெல்லாம் அபியூஸ் பண்றாங்க. அவங்கள தொட வர்றது, அவங்கள பாலியெல்லாம் தவறா ட்ரை பண்றாங்க. உடனே அந்த அம்மா கத்துறாங்க, அந்த பொண்ணு கத்துறாங்க. கத்திட்டு காப்பாத்துங்கன்னு கத்துன உடனே ஆளுகள்லாம் ஓடி வரங்குள்ளையும் இந்த நின்று இந்த 2-3 பேரும் அவங்கள பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. ட்ரெயினுக்கு வெளியே கர்ப்பிணி பெண்ணை தள்ளிடுறாங்க. இதுல என்ன ஆகி போச்சுன்னா, மத்தவங்க எல்லாம் ட்ரெயின்ல புடிச்சு நிப்பாட்டி இந்த பிள்ளைய காப்பாத்தி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போட்டு இந்த ஆளுங்க இறங்கி ஓடி போயிடானுங்க. கடைசியில தேடி புடிச்சு கண்டுபிடிச்சு அடிச்சு கைகாலாம் உடச்சு தூக்கிட்டு வந்து நிப்பாட்டினாங்க. கடைசியில அந்த பொண்ணை அடையாளம் காட்டி அந்த பயல்களை ஜெயிலுக்குள்ள தள்ளி இருக்கிறாங்க. நிறை மாத கர்ப்பிணிய வேலூருக்கு போற வழியில புடிச்சு தள்ளிட்டானுங்க. அப்புறம் புடிச்சவங்களை அடிச்சாங்க. இந்த ஆள் தான் அப்படி செஞ்சவன். இன்னொரு செய்தி நடந்து போச்சு இப்போ. மங்களூர், அதாவது சென்னை டு மங்களூர் போற ஒரு வண்டி, வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த வெஸ்ட் கோஸ்ட்ல போகும்போது அந்த எக்ஸ்பிரஸ் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து இடையில ஏறுறாரு. அவர் ஏறினது பெண்களுக்கான பெட்டி, பெண்கள் மட்டுமே பயணிக்கக்கூடிய விமன்ஸோடைய அந்த பிரிவு, அந்த பகுதி. உடனே இவர் ஏறினோடனே இயல்பாவே பெண்கள் சொல்லுவாங்களே, இதுல ஆண்கள் ஏறக்கூடாதுங்க, இது பெண்களுக்குமான பெட்டி அப்படின்னு. அப்ப சண்டை வருது. அவன் வம்பளுக்குறான், பேசுறான், அப்படிதான் ஏறுவேன் அப்படி இப்படின்னு பேசுறான். அப்ப அவங்களாம் சொல்றாங்க, இல்லப்பா இது பெண்களுக்கான பெட்டி, நீங்க இறங்குங்கன்னு சண்டை முத்துன உடனே அவன் ஆளுக்கால மிதிக்க ஆரம்பிச்சிடான். கேள்வி கேட்ட பெண்கள் அப்புறம் அடிக்க ஆரம்பிக்க, பெண்களை மிதிக்கிறான். பாருங்களேன். இங்கிட்ட ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க, இந்த பக்கம் ஒரு அம்மா மிதிக்கிறான். இந்த பக்கம் ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க, அவங்களும் மிதிக்கிறான். அவங்க கையில இருக்கிற வாட்டர் பாட்டிலால அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டாங்க, பெண்கள் வண்டியை நிறுத்திட்டாங்க, செயினை இழுத்து வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டின பிறகு இந்த பயணம் உள்ள போட்டு பொலன்னு பொழந்திருக்காங்க. போட்டு ஆளும் பெருமா அடிச்சு விட்டாங்க. ட்ரெயினை நிறுத்திட்டு ஆளும் பெருமா பொந்து சாத்திட்டு போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. ஏன் நிப்பாட்டினாங்க என்ன எதிர்பார்க்க போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. வந்தோடனே இவனை இறக்கி விட்டா நடக்க முடியாம இப்படி போறான் தள்ளாடிக்கிட்டு. எவ்வளவு வேகமா மிதிச்சான், எவ்வளவு வேகமா பெண்களை கேவலப்படுத்தினா, எவ்வளவு வேகமா அடிச்சான். கடைசியில மிதி வாங்கிட்டு கையில காலையும் அப்படியே மிதி வாங்கிட்டு உடம்பட்டுக்கிட்டு இப்படி இப்படி இறங்குறான். பாருங்களேன், பாத்தீங்கல்ல, இதுதான் சரியான வழி. எல்லாம் சேர்ந்துக்கணும். ஒரு பிரச்சனை ட்ரெயின்ல பொண்ணுக்கோ ஆணுக்கோ வருதுன்னா அங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேர் ஒன்னா நிக்கணும், பாதிக்கப்பட்டவங்க பக்கத்துல நிக்கணும். இங்க இருக்கிற பெண்கள் ஒன்னா நின்னதுனாலதான் இந்த குற்றவாளி இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எனக்கு என்னன்னு வேடிக்கை பார்த்திருந்தா இன்னைக்கு அவன் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்க மாட்டான். அடிச்சு போட்டு அவன் பாட்டுக்கு இறங்கி ஜாலியா போயிருப்பான். பெண்கள் மொத்தமா திரண்டு அடிச்சு விட்டதுனாலதான் இன்னைக்கு அவன் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்கிறாங்க. இந்த அடி அவனுக்கு தேவைதான். ஒரு விஷயம் நடக்குது, இல்லங்க நான் அடுத்த ஸ்டாப்ல இறங்கிறேன் சொன்னா முடிஞ்சிச்சு. நான் தெரியாம ஏறிட்டேன், நான் அடுத்த ஸ்டாப்ல இறங்கிக்கிறேங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, முடிஞ்சிச்சு. அடுத்த ஸ்டாப் வரும்போது நீ இறங்கி அடுத்த பெட்டில ஏறிக்கலாம். ரொம்ப சிம்பிள்ங்க அதெல்லாம். ஆனா காட்டு மிராட்டித்தனமா நீ அடிச்சு பெண்களை மிரட்டிடலாம்னா இதெல்லாம் வடக்க நினைச்சீங்களா? இதெல்லாம் வடக்க நினைச்சீங்களா? எது பண்ணாலும் கையை கட்டி நிக்கிறதுக்கு தொண்டையில மிதிப்பாங்க பெண்கள்.
வச்சு செஞ்சுட்டாங்கங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த செய்தி படிக்கும்போது. கூட்டா நின்று ஒற்றுமையா நின்னாதான் இவர்களை போன்ற அரைவேக்காட்டு சங்கிகள் கவனமா இருப்பானுங்க, பயப்படுவானுங்க, கை நீட்ட யோசிப்பானுங்க. அதைத்தான் இந்த சம்பவம் காட்டியிருக்கிறது தோழர்களே.